வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி 15 நிமிஷத்தில் அட்டகாசமான ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் மில்லட்ஸில் ஒரு சாம்பார் ரைஸ், அதாவது சாம்பார் சாதம். இன்றைக்கி நான் பனிவரகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பனிவரகு அதில் செய்ய போகிறேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இது ரைஸில் செஞ்சதா மில்லட்ஸில் செஞ்சதான்னு கண்டே பிடிக்க முடியாது. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறது கூட ஒரு சூப்பரான டிஷ் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்டியான சாம்பார் சாதம் இது. ஏதோ மில்லட்ஸ், அதாவது இந்த சிறுதானிய வகைகள் எல்லாம் சுகர் இருக்கவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க அவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. ரெகுலராகவே எல்லாருமே சாப்பிட பழகிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சுகர் ப்ரெஷர்லாம் வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. சிறுதானியம் பற்றி நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பனிவரகில் 2 கப்பும், அதுக்கு ஒரு 3/4 கப், எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பும் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரில் 1 pot மீல் மாதிரி அப்படியே தாளிச்சிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுக்குங்க. நம்மளுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாவோட சாம்பார் பொடி மணக்கும் இதில் போட்டிங்கன்னா. இப்போது ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. எந்த காய் உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு 3-4 காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களை காய்கறி தனியாக சாப்பிட வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி சாம்பார் ரைஸில் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன். நான் இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி இது 3 தான் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் பட்டாணி. இப்போ முதல்ல இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். நமக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பழமான ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிடலாம், ஒன்றாவே வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். நம்மளுடைய ஸ்பெஷல் செந்தூர் சாம்பார் பொடி நல்ல கமகமன் வாசனையோட ரொம்பவே அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அதில் நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் போடுறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக அப்படி வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பட்டாணியும் சேர்த்துட்டேன். இது ஃப்ரோசன் பீஸ் அப்படிங்கிறதுனால காயை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பட்டாணி அப்படின்னா நீங்கள் கேரட் பீன்ஸோடையே சேர்த்து போட்டுடுங்க. இப்போது 1.5 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுடுங்க. இது வதக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய ஊற வச்ச சிறுதானியமும் பருப்பும் ரெடியாக இருக்கும். கொஞ்சம் வதங்கி வரட்டும். நம்ம சாம்பார் பொடி நல்ல வாசனையோட, நல்ல கலர், நல்ல வாசனை, எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்சதை சேர்த்துடலாம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 2.25 கப் இருக்குது. எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் நம்ம ஊற்ற போகிறோம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கரைச்சி வச்ச புளியும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த புளியோட ராஸ்மெல்லும் ஒரு கொதி வரும்போது போயிடும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி மட்டும் கரெக்டான, ஏன்னா ரைஸுக்கு ஊற்றுறதுக்கும் இதுக்கு ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா சாம்பார் சாதம் அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும் இல்லையா. அதனால் இது ஒன்று செஞ்சிட்டா போதும். இதுவே ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸோ 2.25 கப்புக்கு நம்ம 7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு
உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேருந்து 2லேருந்து 3 விசில் விடலாம். ஸோ 3 விசில் விட்டு கரெக்டாக நான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா அந்த தளத்தலன்னு கரெக்டான அந்த சாம்பார் சாதம் பதம் உங்களுக்கு வந்துடும். நல்ல கமகமன் வாசனையோட ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷான இருக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய், அதாவது கொஞ்சம் டயட்டில் இருக்கவங்க இல்லை கான்ஷியஸாக இருக்கவங்க நெய் சேர்க்க வேண்டாம். ஆனால் நெய்யும் வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால் தான். அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது தான். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மேலாப்பில் நெய்யும் ஊற்றிட்டு நல்ல ஒரு கிளறி பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான 15 நிமிஷத்தில் ரொம்ப அருமையான சிறுதானிய சாம்பார் சாதம் ரெடி. நான் இன்றைக்கி இந்த சிறுதானிய சாம்பார் சாதத்தை கூட ஒரு சோயா மசாலா ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய் பச்சடி, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரையம்ஸ், அதாவது வத்தல் மாதிரி கொஞ்சம். இது எல்லாமே செஞ்சு கொடுத்திங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் மீலாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.